நீங்களும் கூட கலங்கிட்டீங்கன்னா வைங்க, பிரச்சனை உங்களை சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் பிரச்சனையை நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அந்த வசனத்தை மறக்காதீங்க. வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த வசனத்தை ஒரு தடவை சொல்லி பாருங்க. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்க வேண்டிய ஒரு திடமான விசுவாசம் என்பார்களே, திடமான விசுவாசம். நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் நமக்கு கலக்கத்தை கொண்டு வருவான்.